என்ன ஹீரோ வீடியோ எடுக்கும்போது அப்படிதான் ஹீரோ பண்றேன். 4 வருஷம் ட்ரிபிள் இ படிச்சு என்னடா கிழிச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனுக்கு ஒரு கேங் கிளம்பி வந்துருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு தூங்க போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஏசி இருந்துச்சுன்னா என்ன ஹீரோ வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அப்படிதான் ஹீரோ பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜியோட இன்வெர்டர் ஏசி, டூயல் இன்வெர்டர், இந்த ஏசி தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதில் உள்ள ஃபில்டரை வந்து கிளீன் பண்ண போறோம். தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா? கிளீனிங் சொல்லாதீங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஏசி வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் அந்த ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணதில்ல. இந்த மேலே உள்ள அந்த இன்னொரு ஃபில்டர் இருக்கும், ஃபில்டர் பேடு மாதிரி இருக்கும், அதை மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். உள்ளெல்லாம் வந்து கண்டென்சரு அந்த ப்ளோயர் அதெல்லாம் க்ளீன் பண்ணதில்லை. சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலான்ட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரி நீங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த ஃபில்டரை வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் உள்ளதை வந்து 6 மாதம் ஒரு 7 மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணலாம். எப்போவுமே வந்து மெயின்லேருந்து அந்த பிளக்கை வந்து பிடுங்கி விட்டுருங்க நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, சேஃப்டி பர்பஸ் ஒன்லி. ஓகே பண்ணி விட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த மேலே சொன்னல இவனை இப்படி நவுத்திட்டு வச்சுக்கணும். இது நம்ம கடைசியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதை கீழே வச்சுட்டு இப்போ வந்து இந்த கீழே உள்ளதை கழட்ட போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வரவே வராது. ஏன்னா வந்து லாக்கில் இருக்கும், அங்கங்கே லாக் இருக்கும், அதனால க்ளீன் பண்ண முடியாது, சாரி கழட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. இது வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க, ஏன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். இந்த இருங்க கிட்டே காமிக்கிறேன். கொஞ்சம் காலம் போதும். ஆஹா, ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் ஈஸியா இருக்கும். தொங்குறான் தொங்கிட்டு என்ன தொங்கிருச்சு இது அப்படியே இருக்கட்டும், இது பிரச்சனை இல்லை. இது அப்படியே மேலே அப்படியே ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். இங்கே ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், அதே மாதிரி இங்கிட்டு ஒன்று இருக்கும். இப்போ அதை கழட்டணும். கிருட்டு 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 கிருட்டு. ஸ்க்ரூவை காண அடிச்சிடாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா நிறைய வாட்டி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வேற இதில் சொல்லலை. பாக்கெட்ல வச்சுக்கலாம். ஐயோ சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ டஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? கிட்ட காட்டவா? வெயிட். இது வந்து கண்டென்சரு, உள்ளே ஒன்று இருக்கும், அதான் ப்ளோயர்னால் அந்த சுற்றுற ஃபேனு தான் சொல்கிறேன். காப்பர் டியூப் தெரியுதா? இதுதான் கண்டென்சரு. இது வந்து டெம்பரேச்சர் சென்சாரு, லொசுக்கு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து இன்வெர்டர் ஏசி, 1.5 டன்னு அவுட்டர் யூனிட் வந்து 10 இயர்ஸ் வாரண்டி. அந்த போர்டு இருக்குல்ல, மதர் போர்டு, அது வந்து 10 இயர்ஸ் வாரண்டின்னு நினைக்கிறேன். பாருங்க, எதுவும் ஒயர்லாம் டச் ஆகாமல் க்ளீன் பண்ணிவிட்டு டக்குன்னு மூடிடணும். இது கழட்டுறதே கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி மாட்ட போகிறேன்னு தெரில. ஐயோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பாருங்க. கிளம்பிட்டேன்டா கிட்டாரை மாட்டிக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு. வாட்டர் வந்து கலெக்ட் ஆகி ஒரு இடத்துல ட்ரே மாதிரி கலெக்ட் ஆகி ஒரு பைப்புல போகும். அந்த பைப்பை நானும் ரொம்ப நேரமா தேடுறேன், காணும். சரி, நமக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப நோண்டிட்டு இருக்கேன்னா நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு இந்த கண்டென்சரை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி மாட்டிட்டு ஏசி ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் தூங்கணும். ஸ்வெட்டிங் எப்படி வைக்குது பார்த்தீங்களா ஃபேன்? ஏன்னா இங்கே பாருங்க, ஃபேன்
ஃபேன் தலைக்கு மேல இருக்கு, ஒரே வெட்டா வெட்டிடும். அதனால வந்து ஃபேன் போடாம இருக்கேன். இதுல என்ன கேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் தான். என்னடா இவ்வளோ டெக்னிக்கலா பேசணும்னு நினைக்காதீங்க. இதை பத்தி தான் ஒரு 6 மாசம் படிச்சேன், கோர்ஸ் படிச்சேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் தெரியும். இது வந்து ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்பிளிட் ஏசிக்கெல்லாம் வந்து கேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய இடத்துக்குலாம் வைக்கும்போது தான் கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சில்லர் வச்சு கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து இந்த காப்பர் டியூப் இருக்குல்ல, இந்த காப்பர் டியூபுக்குள்ள வந்து ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ் வந்து என்னதுன்னா R32. இது வந்து இதில் ஏசி சைட்லையுமே ஒட்டியிருப்பாங்க. இதில் காமிக்கிறேன். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 24லயே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம்னா பவர் சேவ் பண்ணலாமா. அதுக்கு மேலே வந்து குறைச்சி வச்சா கரண்ட் பில் வந்து அதிகமாக வரும்னு சொல்லாமல் சொல்லியிருக்கானுங்க. சரி வாங்க, நம்ம இதில் தான் R32 தான், R32 கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதான் சைட்லேயே போட்டுருக்காங்களே R32 ஒன்லி. கலப்படம்லாம் இல்லையா, ஒன்லி R32 மட்டும் தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உடனே கமெண்ட் செக்ஷனுக்கு வந்துருவானுங்க. 6 மாசம் படிச்சா சரி, ஏதோ சொல்ற 4 வருஷம் ட்ரிபிள் இ படிச்சு என்னடா கிழிச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனுக்கு ஒரு கேங் கிளம்பி வந்துருவானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நினைச்சேன். சரி ஓகே, சரி வாங்க கிளீன் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்கும். பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் அந்த குவாலிட்டியில் இருக்கும், நல்லா இருக்கும். சரி வாங்க இதை யூஸ் பண்ணுவோம். இந்த கண்டென்சர் வந்து க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணணும். ஆல்ரெடி Yamaha MT15 வந்து ரேடியேட்டர் கார்டு மாட்டியிருப்போம். அந்த ரேடியேட்டர் கார்டு மாட்டும் போது சொல்லியிருப்பான், இந்த ரேடியேட்டரில் வந்து ரொம்ப லேசாக இருக்குது, அதனால கல் பட்டுச்சுன்னா நெளிஞ்சிரும்னு. அதே மாதிரி ப்ரஷ் வச்சு தைக்கும் போது நெளிஞ்சிரும். பார்த்து தைக்கணும். டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த சைடில் ஒரு கலர் இருக்கு, இப்போ தேய்ச்ச இடம் வந்து இந்த கலர் சில்வர் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இப்போ நான் தேய்ச்ச இடம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இன்னைக்கு இதான் வேலைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கீழே வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, ஏன்னா நேற்று நைட்டு ஏசி ஓடுனுச்சு, அதனால தண்ணியாக இருக்குது. நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஏசி வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஆன் பண்ணாமல் அப்புறமா க்ளீன் பண்ணுங்க. அப்போதான் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குமா, அப்போ க்ளீன் பண்ணிடலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். டைம் லாப்ஸ் போட்டுருவா, சூப்பராக இருக்குங்களா டைம் லாப்ஸில் பார்த்தா? எதனால இந்த இதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணோம்னா, இதில் அந்த கேப் இருக்குல்ல, 2 தகடுக்கும் இல்லை கேப்பு, அதில் வந்து போய் டஸ்ட்டு அடிஞ்சிருச்சுன்னா அந்த கண்டென்சர் காயில் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது, அதுக்கு வந்து யாரும் சப்ளை ஒழுங்காக இருக்காது. ஸோ அது திரும்பவும் டைம் லாப்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி இதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்கும், கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துலையும் தேய்ச்சி எடுக்கணும். எப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து கழட்டின எல்லாத்தையும் மாட்டிட்டு ஏசி ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்பவுமே இந்த கேப் வந்து மாட்டுறப்ப ஈஸியா இருக்கும், அதை கழட்டும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தான் கீழே உள்ளதும் நான் சொன்ன டெக்னிக், அந்த திருப்புளி வச்சு கொஞ்சம் பெண்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ கழட்டினோம்ல, அதை மாட்டிடலாம். ஆன் பண்ணுவோமா? பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்றேன், இருங்க. ஆன் பண்ணணும் கொஞ்சம் லேட் ஆகும். சவுண்டு வந்துட்டான். இந்த சவுண்டை கேட்க தானே க்ளீன் பண்ணேன். ஆன் பண்ணிடுமா? ஓப்பன் ஆகுறான்.
இவங்கள சாத்திடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில போங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து சேனல்ல இருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா டைம் இருக்கிறப்ப போய் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த சின்ன பையனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் போயிட்டு தூங்க போறேன்.